வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட ரேட்டு. நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ல கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளையண்டா ஆஸ் எ இன்ஜினியரா நம்ம கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் ஒர்க்லயும் நமக்கு சம் பர்சன்டேஜ் செலவாகும். ஸோ அப்போ நம்ம வாங்குற எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோடைய ரேட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நான் ஒரு சில ஐட்டத்துக்கு மட்டும் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்கு மட்டும் நான் இன்றைக்கி ரேட்ஸ் போட்டிருக்கேன். அதையும் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக நம்ம எப்படி வாங்கலாம், ஆவரேஜாக அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரைஸோட ரேட் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நம்ம வாங்கலாம். ஸோ இதை பிராண்ட் டிபெண்டில் போடல, ஓவராலாக ஒரு கன்சாலிடேட் ரிப்போர்ட் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும் நெகோஷியேட் பண்ணி. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டல் பாக்ஸ், அதாவது 6 சுவிட்சஸ் உடைய ஒரு மெட்டல் பாக்ஸஸ். ஸோ எவ்வளோ மினிமம் ரேட்டில் வாங்கலாம் அப்படின்னோம்னா 53 ரூபாயில் நமக்கு அவைலபிள் இருக்கிறது. ஆவரேஜ் காஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு 58 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வர்றது. மேக்ஸிமமாக மெட்டல் பாக்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 74 ருபீஸில் நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி ஸ்விட்சஸை நான் லோவர் ரேஞ்சாகவும் கொடுத்துருக்கேன், ஹையர் ரேஞ்சாகவும் கொடுத்தேன். அதாவது மாடுலர் ஸ்விட்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால லோவர் ரேஞ்சு குவான்டிட்டிலாம் நம்ம பார்த்தோம்னா ஸோ 21 ருபீஸ்க்கு நம்ம வாங்கலாம், 23க்கு வாங்கலாம், மேக்ஸிமம் 29க்கு வாங்கலாம். ஹையர் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 142க்கு வாங்கலாம், 156க்கு வாங்கலாம் ஆவரேஜ் காஸ்ட்டாக. மேக்ஸிமம் காஸ்ட்டாக 210க்கு வரும். நெக்ஸ்ட் சாக்கெட்ஸ். ஸோ சாக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ரேட்டாக நம்ம 32 ருபீஸ்க்கு வாங்கலாம், ஆவரேஜ் காஸ்ட்டாக 45 ருபீஸ்க்கு வாங்கலாம், மேக்ஸிமம் காஸ்ட் 77. இந்த மினிமம் ஆவரேஜ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது எது பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிராண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பிராண்ட்ஸை பொறுத்து மினிமமாக சில பிராண்ட்ஸ் இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, மேக்ஸிமமாக சில பிராண்ட்ஸு ஒரு ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜான சில பிராண்ட்ஸும் இருக்கும். ஸோ இதையெல்லாம் வச்சு குறிப்பிட்டு ஒரு 10 பிராண்ட்ஸ் எடுத்து அதுக்கான ஆவரேஜை போட்டு தான் நம்ம இந்த மென்ஷன் பண்ணியிருக்கோம் காஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு காஸ்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சாக்கெட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ். அதாவது கேபிள்ஸ் ஒயர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்கொயர் எம்எம்ல சொல்லுவாங்க. ஸோ 126 ஸ்கொயர் எம்எம் 90 மீட்டர் ஒரு லென்த்து 90 மீட்டர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு மீடியம் ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன் பிராண்ட் டிபெண்டில் நான் சொல்கிறேன், எப்படி சுவிச்சஸ்க்கு லோவர் அண்ட் ஹையர் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சோமோ ஸோ அந்த மாதிரி. ஸோ இதோடைய மினிமம் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 893 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா 982 ருபீஸ் வரும். மேக்ஸிமமாக அப்படின்னு பார்த்தோம்னா 1250க்கு போகும். நெக்ஸ்ட் அடுத்து கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் சேம் அதே 126 ஸ்கொயர் மீட்டரு ஸ்கொயர் எம்எம் 90 மீட்டருக்கு ஹை ரேஞ்சில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா மினிமம் ரேட்டு நமக்கு 5250 ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகுறது. நெக்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 5775 அண்ட் தென் மேக்ஸிமம் ப்ரைஸ் 7350 ருபீஸில் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டிம்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேன் ரெகுலேட்டர்ஸ். ஸோ அதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. கீழே கொடுத்துருக்கிற இமேஜ்லேயே நமக்கு ராக்கர், ஸ்லைடரு, ஸோ ரோட்ரி இந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ரேட் நமக்கு 210. நெக்ஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்டாக 231, மேக்ஸிமம் ப்ரைஸ் 291 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் எம்சிபி. ஸோ எம்சிபியில் நமக்கு ஐசோலேட்டர் இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் இது இருக்கிறது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ ஜென்ரல் எம்சிபி நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ரேட் பார்த்தோம்னா 158ல் இருக்கிறது, ஆவரேஜ் 174, மேக்ஸிமம் 221ல் இருக்கிறது. நெக்ஸ்ட் பல்ப் ஹோல்டர் நமக்கு மெட்டீரியல் இருக்கிறது, பிராஸ் இருக்கிறது, பிவிசி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ எதுனாலும் அதுக்கான ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 55 ருபீஸ் இருக்கிறது, ஆவரேஜ் காஸ்ட் 118 ரூபாய், மேக்ஸிமம் ப்ரைஸ் 320 ரூபாயில் நமக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாட்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 110 ருபீஸில் அவைலபிள் இருக்குது, ஆவரேஜ் காஸ்ட் 290 அண்ட் தென் மேக்ஸிமம் ப்ரைஸ் 520ல் நமக்கு இருக்கிறது. ஸோ அதுக்கும் மேலேயும் இருக்கிறது. ஸோ அது லக்ஸுரி பட்ஜெட்டில் நம்ம போகும்போது அந்த மாதிரி கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் டியூப் லைட், எல்இடி டியூப் லைட் நம்ம பார்க்கும்போது 180 ருபீஸில் மினிமமாக நமக்கு அவைலபிள் இருக்கிறது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் 429ல் இருக்கிறது, மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 780ல் நமக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட்டர் பம்ப் மோட்டர் 1 ஹெச்பிக்கு நம்ம சின்டெக்ஸ் டேங்க் ஏற்றுறதுக்காக நம்ம வாட்டர் பம்ப் மோட்டர் வச்சுப்போம், சப்மர்சிபிள். ஸோ அது பார்த்தோம்னா மினிமம் காஸ்ட் 3249ல் இருக்கிறது, ஆவரேஜாக 5450 இருக்கிறது. அடுத்து 7928 ரூபாயில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இது போக இன்னும் நிறைய மெட்டீரியல் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலையும் கன்சால்டேட்டட் சார்ட் போட்டு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதனுடைய ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்மளால் நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியும், ஆஸ் அ கிளைண்ட்டாகவும் சரி, இன்ஜினியர் சைட்லேயும் சரி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.